செல்ல குழந்தையே, இந்த அப்பனிடத்தில் உன்னை பற்றி ஒருவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னவுடன் இந்த அப்பன் நான் உன்னை பற்றி யோசிக்காமல் உடனே சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் யார், அவரிடத்தில் என்ன செய்ய சொன்னார், எதற்காக இந்த அப்பன் அதற்கு சரி என்று சொன்னேன், அது உனக்கு சரியானதா அல்லது கெட்டதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்று நீ அதனை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்காக யார் என் நிலத்தில் வேண்டுதல் வைக்கின்றார், அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள், இந்த அப்பன் எனக்கு என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள், இந்த அப்பன் எதற்காக சரி என்று சொன்னேன் என்பதை எல்லாம் நீ என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் எப்படி இந்த அப்பன் பொறுப்போ அதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கெட்ட விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பாவேன் என்று சில கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் அதை செய்கின்றவர்களை பற்றி புரிதல் உனக்குள் வரும். இவர்கள் யார் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பன் எப்படி உனக்கு அதனை உணர்த்தாமல் போக முடியும்? வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் என்ன, இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சுவாரஸ்யங்கள் என்ன நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அப்பன் இது போன்ற நாடகங்களை உன் வாழ்க்கையில் ஆடிக்கொண்டு இருக்கின்றேன். இந்த நேரத்தில்தான் உனக்கான ஒருவர் இதை செய்துவிட அப்பன் இவர்களுக்கு என்று சொல்லி என் முன்னால் வேண்டுதல் வைத்திருந்தால் இவர்கள் சொன்னதும் யோசிக்காமலே சற்று நான் ஆம் என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகுதான் யோசிக்கின்றேன். அவசரப்பட்டோமே என்று நான் யோசித்தேன். என் பிள்ளையே, நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நான் சரி என்று சொன்னது சரியா தவறா என்பதை நீ எனக்கு சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றது. அதை நீ அடைவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றாய். அங்கே உருண்டை இங்கே பிறந்து நீயும் பார்க்கின்றாய். ஆனால் உன்னால் அதை எட்டி பிடிக்க முடியவில்லை. உன் கைகளுக்கு அது கிடைக்கவில்லை. என்ன செய்வது, அது செய்வது என்று தெரியாமல் விஷயத்தை உன் கையில் கொடுத்து விட்டால் உனக்கு மாற்றம் பல விஷயங்கள் சேர்ந்து கிடைக்கும். அந்த அளவிற்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நீ பாடுபடுகின்றாய். என் பிள்ளையே, இதனால் உனக்குள் இருக்கின்ற மன அழுத்தம் ஏராளம். நீ அதை பற்றி சிந்தித்து மனதுக்குள் மிகுந்த வேதனையை சுமந்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதை ஏகப்பட்ட கஷ்டத்தை தூக்கி சுமந்து நின்று கொண்டு இருக்கின்றாய். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை கூட உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல் நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றது, யாரெல்லாம் நமக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி எல்லாம் என் பிள்ளையின் யோசிக்க முடியாமல் கஷ்டம் இப்படி வாழ்க்கையில் போட்டு புரட்டி எடுத்து நமக்கு மட்டும் ஏன் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று நீ சிந்தித்து கண்ணீர் கண்ட ஒருவர்தான் என்னிடத்தில் வந்து வேண்டுதலை வைக்கின்றார். இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா? உனக்கான நல்ல வேண்டுதல்களைத்தான் நான் வைத்திருக்கிறேன் என்று. அதனால் இந்த அப்பன் யோசிப்பதற்கு காரணம் என்ன, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது யோசிக்கின்றேன் என்றால் அப்படியானால் உன் பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஆசைப்பட்டது, அதனால் ஏகப்பட்ட கவலை கொண்டாய், மன அழுத்தம் கொண்டாய். எப்படி வெளிவர முடியும் என்று தெரியாமல் திணறி தவித்து கொண்டு இருக்கின்றாய். எப்படி இதிலிருந்து வெளிவர முடியும் என்று தெரியாமல் திணறி தவித்து கொண்டு எப்படி இதிலிருந்து நாம் எழப்போகிறோம் என்று யோசிக்க தொடங்கினாய். ஆனால் என்ன முயற்சிகள் செய்தாலும், இதற்காக நீ என்னவெல்லாம் அடி எடுத்து வைத்தாலும், என் பிள்ளை எதுவெல்லாம் சரி என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் நீ சரியாகத்தான் செய்தாயா? இல்லை அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பின்வாங்கி கொண்டிருந்தாயா? ஒரு நொடி நீ சிந்தித்து பார். இந்த அப்பன் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதில் நிச்சயமாக உனக்கு புரியும். நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு மனதுக்குள் நம்பிக்கை இருந்து விட்டால் என்றால் அதை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து முடிப்பாய் என்று
எண்ணம் வேண்டும். அதை விடுவித்து அடுத்தவர்களிடம் அறிவுரைகளை கேட்பது, அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசித்து கொண்டு இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் பல உன்னை வந்து சேராமல் போய்விட்டது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ என்றோ பெற்று இருக்கலாம். நீ என்றோ உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்று கொண்டு இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீயோ முயற்சிகளை சரியாக செய்யாமல் தெய்வத்திடம் நான் வேண்டினேன், எனக்கு இது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் அது எப்படி உனக்கு நடக்கும்? ஆனால் இப்பொழுது அது உனக்கு நடக்கத்தான் போகின்றது. ஏனென்றால் அப்பன் கொடுத்து விட்டேன் அல்லவா. இதற்கு மேலும் உனக்கான வேண்டுதலை நான் வைத்து, அவர்கள் உண்மையில் மிக நல்லவர்கள், எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள். அப்பன் வாக்கு கொடுத்த பிறகு அதிலிருந்து மாற மாட்டேன். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும்தான் அவர்களுக்கு அதிக கவனம் இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கு வேண்டுமானால் அவர்கள் உன்னை கவனிக்காதது போல இருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே உன்னை பற்றி சிந்தனைகளில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். சண்டைகள் போட்டாலும், உன்னை பற்றி தவறாக பேசினாலும், எவ்வளவுதான் உன்னிடத்தில் துற்றினாலும் அவர்கள் மனதுக்குள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அதற்கு இந்த அப்பன் ஒப்பு கொடுத்து விட்டேன். அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அப்பன், இவர்கள் இந்த விஷயத்தினால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும். அப்பன், நீ கண்டதும் பார், என்ன வேண்டுமானாலும் உனக்கு நான் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு வாழ்க்கை மட்டுமே நல்லபடியாக சரி செய்து கொடுத்து விட்டால் போதும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் யாராக இருக்க முடியும்? உன்னை பெற்றவர்கள், உன் தாயாக, உன் தந்தையாக யார் உன்னிடத்தில் அத்தனை அன்பு காட்டுகின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு முன்னால் வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள். சரி என்று சொல்லி இருக்கின்ற இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நான் நிச்சயமாக தருவேன். நீ என்ன வேண்டுதல் என்று என்னிடத்தில் கேட்டு நின்றாலும் அதை நான் உனக்கு தர காத்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பன் மீது நீ முழுமையாக பெற்றிருக்கின்ற அன்பு அல்லவா, அதன் பிறகு உனக்கு எதையும் தராமல் நான் விட்டு விடுவேனா? நீ முயற்சிகளை செய்யவில்லை என்று அப்பனும் உன் மீது வருத்தம்தான் தவிர மற்றவர்கள் படி உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க கூடாது என்று எண்ணம் இல்லை. என் பிள்ளையே, பல முயற்சிகளை செய்து தோல்வியுற்று, ஆனால் இப்பொழுது அதன் மீது மிக பெரிய அளவில் கவனம் இல்லாமல் நீ இருந்து விட்டாய். அது என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். கவலைப்படாதே. இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்படைக்கின்றேன். உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு தருகின்றேன். அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் செய்து கொண்டு இரு. இந்த அப்பனை தருவதை யாராலும் உன் வாழ்க்கையில் தட்டிவிட முடியாது. யாராலும் உன் வாழ்க்கையில் எப்படி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பதற்கு முன்பாக இந்த அப்பனை தாண்ட வேண்டுமோ அதுபோல இனியும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. நீ இப்பொழுது சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றாய். உன் நம்பிக்கையும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கத்தான் போகிறது. சந்தோஷத்தோடு இந்த அப்பனை வணங்கி நிற்கின்ற என் பிள்ளை, உனக்காக இவர் வைத்த வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்த்து உன்னுடைய அன்பிற்கு அடிபணிந்து அப்பன் நிச்சயமாக உனக்கான உன் கையில் தருவேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டு இரு. அப்பனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆடத் தொடங்கும் பொழுது அனைத்தும் நல்ல விஷயங்களும் உன் கையில் வந்து சேர்ந்துவிடும். அதற்கு நான் உனக்கு இன்று சத்திய வாக்கு தருகின்றேன். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.